அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 நடந்த எக்ஸாமுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ஜூலை 14 வந்து டென்டேட்டிவாக வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்குலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம யூடியூப்பில் போட்டிருப்போம். நிறைய நண்பர்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு சார் 2025 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களே சார், அதுக்கு அப்ளை பண்ணி நாங்கள் படிச்சுட்ருக்கோம். இதுக்கான எக்ஸாம் எப்போ சார் வரும்? ஏன்னா 2024 நடந்த தேர்வுக்கு இன்னும் ரிசல்ட் கொடுக்காம இருக்காங்க. ஸோ இதுக்கு எப்போ சார் தேர்வு வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த தேர்வு, அதாவது 2025 வந்த நோட்டிஃபிகேஷனுக்கான தேர்வு எப்பொழுது நடைபெறும் அப்படின்றது என்னுடைய பார்வையில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ பழைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டாக இருந்தால், அதாவது 2021, 22 நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்களே, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க பர்ஃபெக்டாக சொன்ன டைமில் வைப்பாங்க. அப்படி பார்த்தா நம்ம வந்து ஜூலை இறுதியில் கூட எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வைக்கிறதும் டிலே பண்ணி தான் வைக்கிறாங்க. ரிசல்ட்டு கொடுப்பதும் ரொம்ப காலதாமதமாக தான் ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 2024 தேர்வுக்கு இன்னும் ரிசல்ட் கொடுக்கல. அவங்களுக்கே சிவி வைக்கணும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் வைக்கணும். அப்படின்றதுனால அந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஜூலையில் கம்ப்ளீட் பண்ணலாம், அல்லது ஆகஸ்ட்டில் கூட போகலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு தேர்வு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு தோராயமாக சொல்லணும், ஒரு 90% எந்த மந்த் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் இதுக்கான தேர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ ஜூலை 12 நம்ம குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி இப்படின்னு நமக்கு ஜூலையே வந்து முடிச்சு விட்ருவாங்க. ஆகஸ்ட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான தேர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஆகஸ்ட்டையும் தாண்டியும் போகலாம். பட் அதை வந்து இப்போயே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ரைட்டா? ஸோ இப்போதைக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக, என்னுடைய பார்வையில் இந்த 2025 வந்த நோட்டிஃபிகேஷனுக்கான தேர்வு என்பது ஆகஸ்ட் மாதம் நடைபெறும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு தான் நம்ம டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் டெஸ்ட்டே முடிச்சுட்டுங்க. குரூப் 4 எக்ஸாம் முடிச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, அல்லது ஏற்கனவே இந்த எக்ஸாம் வந்து படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அஃபிஷியலான தகவல் ஏதாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.